We're going to sing song number 235 in the songbook, Tamil songbook. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறினார். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் வாழ்ந்திடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் வாழ்ந்திடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவி ஆனவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். எங்கமே நீ அஞ்சிடாதே, தங்கமேசு உன்னரனே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூட நின்றே காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். We are very thankful to God for this opportunity that God has given for us to gather like this, to listen from God's word, to be encouraged in our hearts. Even as we are going through a lot of difficult situations in life, it is only God's word that is an anchor for us, which we can hold on to in all situations of life. So we are very glad and happy to have Brother Dharmaraj from Trishur with us. So we very warmly welcome you, brother. And Brother Isaac is with us, who will be doing the translation for us. So I hand it over directly to Brother Dharmaraj. Over to you, brother. Thank you. Yes.
Maybe praise. You all can hear me. Yes. Yes. For the last more than 3 months, we have been locked down in various places. கடந்த 3 மாதங்களாக நாம் பல்வேறு இடங்களிலே நாம் அடைப்பட்டு இருக்கிறோம். And I believe that God was speaking to us through His Word in various ways. பல்வேறு வழிகளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருந்தார் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். And this evening I would like to share the few thoughts which the Lord has placed in my heart. இந்த மாலையிலே தேவன் என்னுடைய இருதயத்திலே தந்த சில சிந்தனைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Well, we all know two words, hope and expectation. நாம் எல்லாருக்கும் தெரிந்த 2 வார்த்தைகள், நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்பு. Well, what is the difference between hope and expectation? நம்பிக்கை, எதிர்பார்ப்பு 2 வார்த்தைகளுக்கும் என்ன வித்தியாசம்? Well, the people who are in the world, they often use expectation. I expect this to happen. இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது எதிர்பார்ப்பு. நான் இதை உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறேன் என்று சொல்வார்கள். But expectation may fail. ஆனால் எதிர்பார்ப்புகள் ஒருவேளை தோல்வி அடையும். But as Christians, we often use the word hope. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அதிகமாக பயன்படுத்துகிறது நம்பிக்கை என்கிற வார்த்தை. It doesn't mean that we never use expectation. எதிர்பார்ப்பு என்கிற வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டோம் என்று அல்ல. But what is the difference? Hope is a person. ஆனால் என்ன வித்தியாசம் என்றால், நம்பிக்கை என்பது அது நபரின் பேரில் வைக்கிறது. And our hope is our Lord Jesus Christ. நம்முடைய நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். So today, this evening, I would like to share 3 different areas where we should be encouraged to place our hope. இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டிய 3 முக்கியமான வாழ்க்கையின் பகுதிகளை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். So I would like to place my title before you in this way. Let us exercise our hope on God beyond time, circumstances, even beyond death. இந்த நாள் நாம் சிந்திக்க போகிற தலைப்பை விதமாக உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். நாம் காலத்திற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கும் ஏன் மரணத்திற்கும் கூட அப்பாற்பட்ட நிலைமையிலே நம்முடைய நம்பிக்கையை தேவன் பேரிலே வைத்திருப்பது. And let me quickly turn your attention to a portion in the scripture. சீக்கிரமாக உங்களிடத்திலே நாம் பார்க்க போகிற வேத பகுதியை நான் காண்பிக்க விரும்புகிறேன். And we are going to meditate from Luke chapter 8. நாம் லூக்கா 8ஆம் அதிகாரத்திலிருந்து தியானிக்க போகிறோம். And we will turn to our first point, exercise our hope in God. நம்முடைய முதல் குறிப்பை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் பேரிலே நாம் காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய அப்பாற்பட்ட நிலைமையில் நம்முடைய நம்பிக்கையை தேவன் பேரிலே வைத்திருப்பது. Now I will just read for you few words, or brother you can just read in Tamil. Luke 8:40 to 42. லூக்கா 8ஆம் அதிகாரம் 40 முதல் 42 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது ஜெபாலய தலைவனாகி யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தை மரண அவஸ்தையா இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். Thank you, brother. So this evening I would like to ask few questions, and if you can, please unmute your mic and try to give me an answer. Otherwise, Isaac brother will give the answers. நான் ஒரு சில கேள்விகளை உங்களிடத்துல கேட்க விரும்புகிறேன். உங்களால் முடிந்தா Okay, so let me tell you the context of this passage. இந்த பகுதியினுடைய பின்னணியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். There we have already read that Jesus returned from somewhere.
இங்கே ஏற்கனவே நாம் வாசித்தோம், இயேசு ஏதோ ஒரு இடத்திலிருந்து திரும்பி வந்த போது என்று. Well, from where did he come now? அவர் இப்பொழுது எங்கிருந்து திரும்பி வந்தார்? Now there we see in chapter 8 verse 26. நாம் இந்த 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே அதை பார்க்கிறோம். They sailed to the region of Gerasenes. அவர்கள் கலிலேயாவுக்கு எதிரான கதரேனுடைய நாட்டில் சேர்ந்தார்கள். And just to help you, I have placed the picture of a map of Gadarenes. கதரேனருடைய அந்த நாட்டினுடைய வரைபடத்தை உங்களுக்கு உதவியாக நான் இங்கே காட்டுகிறேன். So actually Jesus and the disciples traveled from Capernaum to Gadarenes, and now they have traveled back from Gadarenes to Capernaum. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் கப்பர்நகூமிலிருந்து கதரேனருக்கு அவர்கள் வந்தார்கள். இப்பொழுது அங்கிருந்து திரும்புகிறார்கள். So we know that in Gadarene what happened, that he healed a person there and the demons went into the swine, and all those events happened meanwhile. இந்த இதற்கிடையிலே அந்த கதரேனுடைய நாட்டில் என்ன நடந்தது? அங்கே பிசாசு பிடித்தவனை சுஸ்தப்படுத்துகிறார், அந்த பிசாசுகள் எல்லாம் பன்றிக்குள் புகுந்தது, அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்தது. So it is a long event actually. அது ஒரு நீண்ட ஒரு சம்பவம். And in the same time, the people at Capernaum, they are at expectation when he is going to come back. அதே வேளையிலே கப்பர்நகூமிலே இருந்த அந்த ஜனங்கள் எல்லாரும் அவர் எப்பொழுது திரும்பி வருவார் என்ற மிக எதிர்பார்ப்போடு கூட இருந்தார்கள். In verse 40, now when Jesus returned, a crowd welcomed him, for they all were expecting him. இப்பொழுது 40வது வசனத்திற்கு வரும்போது, இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்தார்கள். So here is my question. ஆகவே என்னுடைய கேள்வி இங்கே இப்படியாக இருக்கிறது. What could be few reasons for their waiting? அவர்களுடைய காத்திருப்புக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? It is not written there in the Bible, so I expect few answers. இது வேதத்தில் எழுதப்படவில்லை, ஆகவே சில பதில்களை நான் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறேன். They would have heard what happened, so they were also having some problems and they needed solutions. Definitely. So they are standing with so much of expectation. Many may be there so that they may get healed, with lots of questions or lots of needs. People are standing there. ஒருவேளை அந்த இடத்துல இருந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்களுக்கு அதிக தேவைகளோடு கூட எங்களுக்கு அவர்களுக்கு சுகம் வேண்டும் என்றோ அல்லது சில பிரச்சனைகள் இந்த தீர்வு வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு கூட அதிக ஆவலோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருந்திருக்க முடியும். So there, along with the multitude, there was a man specifically mentioned by Luke and also Mark, then a man named Jairus. அந்த கூட்டத்தில் நடுவிலே ஒரு மனுஷன், குறிப்பாக அவனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்காவிலும் மார்க்கிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய பெயர் யவீரு. He also stood there with a greatest need. அவனும் கூட ஒரு மிகப்பெரிய தேவையோடு கூட அங்கே இருந்தான். Now I am going to bring you to an imagination. ஒரு உங்களை இவ்விதமாக கற்பனை செய்து பார்க்க விரும்புகிறேன். Let's imagine that we all are standing at the shore. நாம் இப்படி கற்பனை செய்து பார்க்கலாம், நாம் எல்லாரும் ஒரு கரையிலே ஒரு கடற்கரையிலே இருக்கிறோம். In the same Capernaum. அதே கப்பர்நகூமிலே நாம் அங்கே இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். And we know Jairus very well. யவீருவை நமக்கு நன்கு தெரியும். So we know his need. அவனுடைய தேவை என்னவென்று நமக்கு தெரியும். And what will be our posture in waiting? அப்படி காத்திருக்கும் போது நம்முடைய பாவனை அல்லது நாம் நிற்கக்கூடிய நம்முடைய அந்த விதம் எவ்விதமாக இருக்கும்? We would be just waiting. Oh, is the boat coming? இப்படி சும்மா கையை வைத்துக்கொண்டோ ஏதோ ஒரு படகு வருதா அப்படின்னு சொல்லிக்கிட்டா. And we may look into our watch. Oh, time is running. ஒருவேளை நம்முடைய கடிகாரங்களை பார்த்து கொண்டு நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறதே என்று சொல்லிக்கொண்டு. Because the time is very precious for Jairus here. ஏனென்றால் நேரமானது யவீருவை பொறுத்தவரையிலே மிகவும் இங்கே முக்கியத்துவம் வாய்ந்தது. And in verse 41, the last part I have highlighted there, because his only daughter, a girl of about 12, was dying.
என்றால் 41ஆம் வசனத்திலே இப்பொழுது நாம் வாசித்தோம். ஏனென்றால் அவனுக்கு இருந்த 12 வயதுள்ள ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தாள். And in Mark, in the parallel passage, we read that my little daughter lies at the point of death. மார்க்கு 5:23 இதே சம்பவம் அங்கே வரும்போது இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம், என் குமாரத்தி மரண அவஸ்தை படுகிறாள் என்று சொல்லி. So it is almost like an ICU situation or maybe a ventilator situation. ஒருவேளை ஐசியு சந்தர்ப்பம் போன்ற அல்லது வென்டிலேட்டர்ல இருப்பது போன்ற ஒரு சந்தர்ப்பம். So in any ventilator situation, the bystander would go to a doctor and say that, doctor, please come immediately and please don't waste any time, any moment. ஒரு வென்டிலேட்டருக்கு பக்கத்திலே ஒருவர் நிற்பார் என்று சொன்னால் அவர் உடனடியாக தீவிரமாக அந்த டாக்டரிடத்திலே ஓடி போய், டாக்டர் சீக்கிரம் வாங்க, இங்கே ஒரு அவசரமான சூழ்நிலை இருக்கிறது என்று துரிதமாக ஓடுவார்கள். So here the time is running out. ஆகவே இங்கே நேரம் போய்கொண்டிருக்கிறது. Well, our time also is running out. நம்முடைய நேரமும் கூட போய்கொண்டிருக்கிறது. Let's see, what are the time consuming factors here? இங்கே நேரத்தை விரயமாக்கக்கூடிய என்னவெல்லாம் சூழ்நிலைகள் இருந்தது என்று நாம் பார்க்கலாம். Verse 24. 24வது வசனம். So Jesus went with him and a great multitude followed him. இயேசு கிறிஸ்து போகும்போது அவருடனே கூட திரளான ஜனங்கள் கூட பின் சென்றார்கள். Well, I don't have to say because you are the citizens of Chennai especially, and the traffic over Chennai than in Kerala. நான் இதை கூடுதலாக விளக்க வேண்டியதில்லை. சென்னையிலே இருக்கக்கூடிய உங்களில் அதிகமான பேர் உங்களுக்கு நன்கு தெரியும் உங்களுடைய டிராபிக் என்னவென்று. கூட்டம் கூட்டமாக ஆட்கள் வருவார்கள். Well, in then times, great multitude is almost like a traffic situation. அந்த காலகட்டத்திலே திரளான ஜனங்கள் என்று சொன்னால் அதுவும் கூட ஒரு டிராபிக் சூழ்நிலையை போன்றுதான். So what will be your thinking if you are with Jairus? யவீருடனே கூட நீங்கள் இருந்திருப்பீர்களானால் நீங்கள் எவ்விதமாக யோசிப்பீர்கள்? I thought about myself. If I were there, I would definitely walk in front of Jairus and Jesus, and I will definitely make the way so that Jesus can reach home fast. நிச்சயமாகவே நான் அந்த இடத்துல இருந்திருந்தால் இவ்விதமாக செய்திருப்பேன். யவீருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடுலே போய் நின்று வழிகளை எல்லாம் ஆட்களை விலக்கி இயேசு கிறிஸ்து வேகமாக செல்வதற்கு பாதையை நான் ஏற்படுத்தி கொடுத்திருப்பேன். Again, another time consuming factor. மறுபடியுமாக அடுத்து காலத்தை விரயமாக்கக்கூடிய இன்னொரு சில காரியங்கள். Luke 8:45, Jesus said, "Who touched me?" Which means he stood there and he is inquiring something. 45வது வசனம் லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே இயேசு கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்று சொல்லி. அதனுடைய அர்த்தம் அவர் நின்று இப்பொழுது கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார். See, he is supposed to reach there fast. அவர் சீக்கிரமாக அந்த இடத்திற்கு போய் சேர்ந்தாக வேண்டும். But meanwhile, some incident took place. ஆனால் அதற்கிடையே ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது. Then Mark 5:30 says that, அது என்னவென்று மார்க் 5:30 சொல்லுகிறது, and easily knowing in himself that power had gone out of him, turned around in the crowd, which means U-turn. 30ஆம் வசனத்திலே விதமாக வாசிக்கிறோம். மார்க் 5, உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என்று சொல்லி. அதனுடைய அர்த்தம் அவர் அப்படியே திரும்பினார், யூ டர்ன் போட்டு. Which means he is on the way to Jairus' house. He is supposed to reach very fast, but he stopped there. அர்த்தம் அவர் யவீருடைய வீட்டிற்கு போகக்கூடிய வழியிலே இருக்கிறார், அந்த போகிற வழியிலே நின்று விட்டார். If I were there, definitely I would say, Lord, time is running out. Please make it fast. நான் அந்த இடத்துல இருந்திருந்தால் நிச்சயம் சொல்லியிருப்பேன், ஆண்டவரே டைம் ஆகிக்கிட்டே இருக்கு, சீக்கிரம் வேகமா வாங்க அப்படின்னு சொல்லி. Another time consuming factor. மற்றும் ஒரு காலத்தை விரயம் அடிக்கக்கூடிய ஒரு காரியம். 8:45. 8:45 லூக்கா. When all denied it, what does it mean? அதனுடைய அர்த்தம் அங்கே எல்லாரும் எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? Which means Jesus might have asked this question many times. Who touched me? அதனுடைய அர்த்தம் ஆண்டவர் இதை அநேக முறை ஒருவேளை கேட்டிருப்பார் கூட்டத்தில் இருக்கும்போது, இல்லையா, என்னை தொட்டது யார் என்று. And if all have to say the answer, what do you think? How much time they would have taken?
எல்லாரும் அவரை தொட்டவங்க எல்லாம் பதில் சொல்லணும்னா அது எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். No, somebody said, I did not touch, I did not touch, I did not touch. No, let's take 10 or 12 or maybe 100. Almost 5 to 10 minutes. நான் தொடவில்லை, நான் தொடவில்லை, நான் தொடவில்லை என்று ஒவ்வொருவராக சொல்லியிருந்தால் ஒருவேளை அதற்கே ஒரு 10, 12, 15 நிமிடம் ஆயிருக்கும் 100 பேர். Another time consuming factor. மற்றும் ஒரு நேரத்தை விரயம் அடிக்கக்கூடிய ஒரு காரியம். Luke 8:49, while he was still speaking, Jesus was still speaking with the multitude or maybe with the woman. 49ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில், அவர் இன்னும் பேசிக்கொண்டு இருந்தார். யாருடனே கூட? அந்த ஸ்திரீயுடனே கூட. Then what happened? Someone came from the ruler of synagogue house saying to him, your daughter is dead. அப்பொழுதுதான் என்ன நடக்கிறது என்றால், அந்த ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உன்னுடைய குமாரத்தி மரித்து போனாள் என்று சொன்னான். I have taken this from NKJV. Do not trouble the teacher. நான் NKJV-லிருந்து நான் எடுத்தேன். Do not trouble என்று இருக்கிறது. இங்கே தமிழிலே போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று. In one translation it is written, don't harass him. இன்னொரு மொழிபெயர்ப்பிலே இவ்விதமாக வாசிக்கிறோம், அவரை நீ துன்புறுத்தாதே என்று சொல்லி. Yeah, see, if I were there, I would have just, humanly speaking, I would say, Lord, see, it is because of you we couldn't reach on time. She is dead now. நான் அந்த இடத்துல இருந்ததால், ஆண்டவரே, உம்மால் அவள் ஏற்கனவே மரித்து விட்டால், உம்மால் சரியான நேரத்துக்கு வர முடியவில்லை என்று சொல்லியிருப்பேன். So about Jesus, we would say here, your time out now, Lord, because you couldn't reach in time. ஆண்டவரிடத்திலே விதமாக, ஆண்டவரே, நீர் வர வேண்டிய நேரம் இப்பொழுது போய்விட்டது, நீர் சரியான நேரத்திற்கு வரவில்லை என்று. My brothers and sisters, for the last 3 months we have been praying just one cause for the world. Lord, please move this coronavirus away, right? கடந்த 3 மாதங்களாக நாம் இந்த உலகத்திற்காக ஒரே விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்திலே நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். தேவனே, தயவு செய்து இந்த கொரோனாவை எங்களை விட்டு அகற்றும் என்று சொல்லி. And when we look on our watch, even on our calendar, the time is running, but the Lord is not giving answer as we expect. ஆனால் நம்முடைய கடிகாரத்தையோ அல்லது நம்முடைய கேலண்டரையோ நாம் பார்க்கும்போது அது போய்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கூட தேவன் பதில் கொடுக்கிறதாக நமக்கு தெரியவில்லை. But God is trying to teach us, exercise our hope, your hope in God beyond the boundary of time. ஆனால் தேவன் நம்மை பழக்குவித்துக் கொண்டிருக்கிறார். எதற்கென்றால், நாம் அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலைமையிலே நாம் பிரயோகப்படுத்துவதற்கு. When he heard that his daughter is dead, what did he say? He just heard it and he answered and said, do not be afraid, only believe. அவனுடைய குமாரத்தி மரித்து போனாள் என்று கேட்டபோது இயேசு என்ன சொன்னார்? நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொன்னார். Why he could say that? ஏன் அவரால் அப்படி சொல்ல முடிந்தது? Because he made the time. And Jesus says that I am beyond the time. ஏனென்றால் அவர்தானே காலத்தை உண்டாக்கினவர், அவர் காலத்திற்கு அப்பாற்பட்டவர். He made the rotation of earth. அவர்தான் பூமியை அவர் சுற்றி வர பண்ணுகிறவர். So he is never out of time. He will never be out of time. He is always on time. He is always beyond time. அவர் காலம் தனக்கு இல்லை அல்லது நேரம் ஆகிவிட்டது என்ற ஒரு கூற்று அவரை பொறுத்து உண்மை அல்ல. அவர் எப்பொழுதுமே காலத்திற்கு அப்பாற்பட்டவராகவே இருக்கிறார். God, when we think in our human imagination, we feel God is not working in time, as we expect. நாம் நம்முடைய மனுஷ சிந்தையிலே நாம் யோசிக்கும் போது சில வேளைகளிலே நாம் யோசிப்போம், கர்த்தர் சரியான நேரத்திற்கு எப்பொழுதும் கிரியை செய்கிறதில்லை, அவர் தாமதிக்கிறார் என்று. But my brothers and sisters, let us exercise our hope in God beyond the boundary of time. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய நம்பிக்கையை கூட காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலைமையிலே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோகப்படுத்துவோம். Let me quickly tell you 2 examples.
உங்களுக்கு சீக்கிரமாக 2 உதாரணங்களை நான் சொல்கிறேன். When God called Abraham and when he said that Abraham, I would give you a son, Abraham was 75 years old. தேவன் ஆபிரகாமை அழைத்து நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொன்னபோது ஆபிரகாமுக்கு 75 வயதாக இருந்தது. And but when God gave him a son, the promised son, Abraham was 100 years old. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தின் குமாரனை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தபோது ஆபிரகாமுக்கு 100 வயது. In Abraham's thoughts, his age was going up, and they cannot bear any more children. And it is written in the scripture that Sarah and Abraham both were advanced in their age. நாம் ஆபிரகாமை பொறுத்து நாம் யோசிக்கும் போது அவனுக்கு வயது ஆகிக்கொண்டே போகிறது. ஒரு குமாரனை பெற்றெடுக்கும் ஒரு தகுதி அவன் இழந்து கொண்டே வருகிறான். வேதம் மிக குறிப்பாக சொல்கிறது ஆபிரகாமும் சாராலும் இருவருமே அவர்கள் வயது சென்றவர்களானார்கள் என்று. So when in their mind, when they decided that the time has already gone out, then the Lord tells them, going into their tent, he tells them, next year definitely you will have a son. அப்படி வயது சென்ற நிலைமையிலே காலம் சென்ற போது அந்த தருவாயிலே கர்த்தர் அவர்களிடத்திலே போய் கூடாரத்திலே போய் சந்தித்து சொல்கிறார், இன்னும் 1 ஆண்டிலே உனக்கு குமாரன் இருப்பான். So we don't have time, but God is always beyond time. நமக்குத்தான் நேரம் இல்லை, ஆனால் கர்த்தருக்கு எப்பொழுதுமே அவர் காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலைமையிலே கிரியை செய்கிறார். So let us wait for his time. ஆகவே அவருடைய நேரத்திற்காக நாம் காத்திருப்போமாக. Next example, John chapter 2 verse 4. அடுத்த உதாரணம் யோவான் 2வது அதிகாரம். That the Lord has done. இங்கே ஆண்டவர் செய்த அற்புதத்தை பாருங்கள். Mary tells him that Lord or Jesus, do something. மரியாள் சொல்லுகிறாள், ஆண்டவரே ஏதாவது நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி. And what did Jesus say? My hour has not yet come. ஆண்டவர் என்ன சொன்னார் அப்பொழுது? இன்னும் என் வேலை வரவில்லை என்று. So God has his time to function, to work. ஆகவே தேவன் அவர் கிரியை செய்வதற்கு செயல்படுவதற்கு அவருக்கென்ற ஒரு வேலை உண்டு. So my brothers and sisters, don't stop praying. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஜெபிப்பதை நிறுத்த வேண்டாம். And don't be discouraged. நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம். And when even when the time it has not changed at all, still the time is running out and no changes at all we are seeing, but still hope in God. நேரம் போய்கொண்டே இருக்கிறது என்று தோன்றினாலும், காலம் கடந்து கொண்டே இருக்கிறது, ஒன்றும் நடக்கவில்லை என்று தோன்றினாலும் கூட அந்த தருவாயிலும் நீங்கள் தொடர்ந்து கர்த்தர் பேரில் நம்பிக்கை வையுங்கள். Because God is beyond the time. ஏனென்றால் தேவன் காலத்திற்கு அப்பாற்பட்டவர். Let me take you to the point number 2. உங்களை 2வது குறிப்பிற்கு எடுத்து செல்கிறேன். First one was exercise our hope in God beyond the boundary of time. தேவன் பேரிலே நம்முடைய நம்பிக்கையை காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலையிலே நாம் பிரயோகப்படுத்துவது முதல் குறிப்பு. And point number 2, exercise our hope in God beyond circumstances. அடுத்த குறிப்பானது தேவன் பேரிலே உள்ள நம்முடைய நம்பிக்கையை சூழ்நிலைகளுக்கு அப்பால் நாம் அதை பயன்படுத்த வேண்டும். Well, we were looking into Luke chapter 8 where Jesus is on the way to Jairus' house. நாம் லூக்கா 8ஆம் அதிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தோம். அங்கே இயேசு கிறிஸ்து யவீருடைய வீட்டிற்கு போய் கொண்டிருந்தார். And before reaching Jairus' house, something has happened. யவீருடைய வீட்டிற்கு செல்வதற்கு முன்பாக ஒரு காரியம் நிகழ்ந்தது. There, what are the circumstances of a person? We will see that. ஒரு நபருக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் என்னவெல்லாம் அதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். Luke chapter 8 verse 43. லூக்கா 8ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில், Luke 8:43. There we read about a woman and her circumstance was very very bad, very severe. இங்கே ஒரு ஸ்திரியை பற்றி நாம் வாசிக்கிறோம். அவளுடைய சூழ்நிலை மிகவும் மிகவும் மோசமானதாக இருந்தது. We are struggling for maybe more than 3 months, but this woman struggled for 12 years. நாம் ஒருவேளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த 3 மாதங்கள். ஆனால் இங்கே ஒரு ஸ்திரீ இருக்கிறாள், அவள் 12 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள்.
Very difficult circumstance. மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை. And in all these 12 years, every day, every minute, her struggle is there. இந்த எல்லா 12 ஆண்டுகளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த கஷ்டம் அவளுக்கு இருந்தது. And no changes at all. எந்த மாற்றமுமே இல்லை. Let's see another situation. மற்றும் ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். Spent all her livelihood and on all physician and could not healed by any. தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்தாள். Probably she was a middle class or maybe an upper class family. ஒருவேளை ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவளோ அல்லது ஒருவேளை பணக்கார குடும்பத்தை சார்ந்தவளாகவோ இருந்திருக்கலாம். But at present she is very poor. ஆனால் இப்பொழுது அவள் மிகவும் ஏழ்மையானவளாக இருக்கிறாள். Why? Because she spent all for her healing her sickness. ஏனென்றால் அவள் தன்னுடைய வியாதி சொஸ்தமடைவதற்காக தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அவள் செலவழித்து விட்டாள். But she was never healed. ஆனால் ஒருபோதும் சொஸ்தமாக்கப்படவில்லை. So her circumstance is again severe. அவளுடைய சூழ்நிலை மறுபடியும் மோசமாகிறது. Mark 5:26. மார்க் 5:26 it is written that she had suffered many things from many physicians. அவள் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டாள் என்று நாம் வாசிக்கிறோம். Well, you know this situation very well. உங்களுக்கு இந்த சூழ்நிலை நன்கு தெரிந்திருக்கும். Some doctors may prescribe some medicines, and if you go with the same prescription, the other doctor will say, "Oh, this is horrible medicine. This has more side effect. I will give you another medicine." ஒரு டாக்டர் ஒரு சில மருந்துகளை உங்களுக்கு பரிந்துரை செய்திருந்தால் அதை நீங்கள் வைத்திருப்பீர்கள். குணமாகவில்லை என்றால் இன்னொரு டாக்டர் இடத்துல போகும்போது அவர் சொல்லுவார், ஓ அந்த மருந்துகள் எல்லாம் அது அதிக சைடு எஃபெக்ட்களை உண்டு பண்ணும், நான் உங்களுக்கு வேறு மருந்துகளை மாற்றி தருகிறேன் என்று அவர் மறுபடியும் வேறு மருந்துகளை கொடுப்பார். If you really take that medicine, that will be more than the first one. அந்த மருந்துகளை எடுக்க ஆரம்பித்தால் முதலாவதாக நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்த 2 மருந்துகளை விட இது அதிக மோசமானதாக இருக்கும். The same situation happened to her. இதே சூழ்நிலை அவளுக்கும் நடந்தது. So she was almost like a specimen for many doctors. அவள் அநேக மருத்துவர்களுக்கு ஒரு ஸ்பெசிமன் போல சோதித்து பார்க்கக்கூடிய ஒருவளாக அவள் இருந்து விட்டாள். So we know that now the corona vaccination is tried on animals. நமக்கு தெரியும் இந்த கொரோனாவிற்கு அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய தடுப்பூசிகளை எல்லாம் மிருகங்களிடத்துக்கு செலுத்தி அவர்கள் சோதிக்கிறார்கள். Probably in then time many doctors might have tested many medicines on her. ஒருவேளை அந்த காலகட்டத்திலே அநேக மருத்துவர்கள் அநேக மருந்துகளை இவளிடத்திலே அதை கொடுத்து சோதித்து பார்த்திருப்பார்கள். That is why in Mark it is written she had suffered many things. ஆகவேதான் மார்க்குவிலே விதமாக நாம் வாசிக்கிறோம், அவர் எழுதியிருக்கிறார் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு என்று. So she had only one sickness, flowing of blood because of the medicines. ஆகவே அவளுக்கு ஒரே ஒரு வியாதி தான், அதாவது அந்த ரத்தம் போய்கொண்டிருக்கிறது, அது அந்த மருந்துவினால். But after taking the medicine she had many sickness. ஆனால் மருந்துகளை எடுக்க எடுக்க அவளுக்கு இன்னும் அநேக வியாதிகளும் கூட சேர்ந்து கொண்டது. So her circumstance is very severe. ஆகவே அவளுடைய சூழ்நிலை மிகவும் மோசமானதாகி கொண்டிருக்கிறது. Now Mark 5:26 again, she had spent all that she had and was no better but rather grew worse. மார்க்கு 5:26 அவள் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. So look at this situation, this circumstance. இந்த சூழ்நிலையை நீங்கள் பாருங்கள். It is not just for one day or 1 week. இது ஏதோ ஒரு நாளோ அல்லது ஒரு வாரத்திற்கோ அவளுக்கு உண்டாயிருந்த கஷ்டம் அல்ல. All the 12 years she had been suffering the same sickness. இந்த கடந்த எல்லா 12 ஆண்டுகளும் இதே கஷ்டம், இதே வியாதி அவளை பிடித்திருந்தது. Suppose take this thought in the mind. ஒருவேளை இந்த சிந்தனை உங்களை மனதிலே இப்படி யோசித்து பாருங்கள்.
we are suggesting a new doctor to her. இப்பொழுது அவளுக்கு ஒரு புதிய டாக்டரை அறிமுகப்படுத்துகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். What would she say? அவள் என்ன சொல்லுவாள்? I don't have any more money with me, and I am very much sure my sickness will never end. அவள் சொல்லுவாள், இனிமேலும் செலவழிக்கிறதுக்கு என்னிடத்திலே பணமும் இல்லை, என்னுடைய வியாதியும் குணமே ஆகாது என்று நிச்சயம் எனக்கு தெரியும் என்று சொல்லுவாள். Because no more expectation. என்றால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. But she had a hope. ஆனால் அவளுக்கு நம்பிக்கை இருந்தது. And her hope was on the Lord. And I wonder at these words actually. அவளுடைய நம்பிக்கையானது அது தேவன் பேரிலே இருந்தது. இதை பற்றி நான் பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. Because all the 12 years she had even not a single positive thought on healing her sickness. ஏனென்றால் கடந்த 12 ஆண்டுகளாக அவளுடைய இந்த வியாதி குணமடைவதற்கென்று அவளிடத்தில் எந்த நேர்மறையான சிந்தனைகளும் வந்ததில்லை. Think about her prayer life. She might have prayed a lot. அவளுடைய ஜெப வாழ்க்கை குறித்து யோசித்து பாருங்கள். ஒருவேளை அதிகமாக அவள் ஜெபித்திருப்பாள். When when her medicines are over, she might have worked hard, maybe to earn money and to buy medicines. அவளுடைய அந்த மருந்துகள் எல்லாம் தீர்ந்து போன பிற்பாடு அவள் ஒருவேளை கூடுதலாக மருந்துகள் வாங்குவதற்கு இன்னும் கூடுதலாக கடின உழைப்போடு கூட உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று அவள் முயற்சி செய்திருப்பாள். But when all goes wrong also, after 12 years, her hope she kept in the Lord. அப்படி இருந்தும் அவளுடைய எல்லா விதமான நம்பிக்கைகளும் அற்றுப்போகிற கூடிய சூழ்நிலைகளாக அவளுக்கு 12 ஆண்டுகள் இருந்தாலும் இன்னும் அவள் கர்த்தர் பேரிலே நம்பிக்கை வைத்திருந்தாள். And what did she say here? இங்கே அவள் என்ன சொல்லுகிறாள்? If only I may touch clothes, I shall be made well. நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொன்னாள். This is indeed a wonderful thing. இது மிகவும் ஒரு அருமையான ஒரு காரியமாகவே இருக்கிறது. Because we see so many miracles Jesus has done with his hands. என்றால் நாம் அவருடைய ஆண்டவராகிய இயேசு தம்முடைய கைகளால் செய்த அநேக அற்புதங்களை பார்த்திருக்கிறோம். But here, here is a situation where this woman comes and she had in her mind that even Jesus' cloth is miraculous. இங்கே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு நம்பிக்கையோடு கூட ஒருவள் வருகிறாள். அந்த ஸ்திரீ நினைப்பது இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வஸ்திரத்திற்கும் வல்லமை இருக்கிறது என்று சொல்லி நம்பக்கூடிய நம்பிக்கை. Oh, how can a person who has suffered 12 years from various physicians can have a thought like this? ஒரு 12 ஆண்டுகளாக பல்வேறு மருத்துவரிடத்திலே சிகிச்சை பெற்றும் பலனடையாத ஒரு ஸ்திரீக்கு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வந்திருப்பது எப்படி? I wonder at her faith. அவளுடைய விசுவாசத்தை குறித்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. That could be the reason when Jesus was on the way in an ICU situation, he stood there. அது அவளுடைய சூழ்நிலை இப்படியாக இருக்கிறது. அவள் ஐசியு சூழ்நிலையிலே இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கு வந்தார். No, Jesus was going and he was going to attend an ICU situation, but he stood there. இயேசு கிறிஸ்து ஒரு ஐசியு சூழ்நிலையை சந்திக்கும்படிக்கு அவர் போய் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் அங்கே நிற்கிறார். Why? Because even he might have wondered at her faith. ஏனென்றால் அவரும் கூட அவளுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, he knows very well who touched him, right? அவரை யார் தொட்டது என்று அவருக்கு நிச்சயம் தெரியும் அல்லவா? Then why did he just simply ask this question? அப்படியானால் இந்த கேள்வி அவர் ஏன் கேட்டிருக்க வேண்டும்? He wanted that woman to be appreciated. அந்த ஸ்திரீயை பாராட்ட வேண்டும் என்று அவர் விரும்பினார். My brother and sister, God wants to give you an appreciation. அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களை பாராட்டும்படிக்கு விரும்புகிறார். When I say this message, I am very much sure that most of you or many of you have so much of struggles in your life now. நான் இதை சொல்லும் போது நிச்சயம் நான் நம்புகிறேன் உங்களை அநேக விதமான இப்படிப்பட்ட கஷ்டங்கள் நிச்சயம் இருக்கும் என்று. Maybe certain sickness. ஒருவேளை சில வியாதிகளாக இருக்கலாம். Maybe in your job you are lacking in finance.
ஒருவேளை உங்களுடைய வேலை காரியங்களிலே உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். My brothers and sisters, whatever circumstances you are going through now, அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை வழியாக கடந்து சென்றாலும் கூட keep your hope in God. உங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவர் பேரிலே வையுங்கள். Whatever circumstances may be, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் let us exercise our hope in Him. அவரிடத்திலே நம்முடைய நம்பிக்கையை வைப்போமாக. And definitely He will work for us. நிச்சயமாகவே அவர் நமக்காக கிரியை செய்வார். Let me quickly take you to few examples. ஒரு சில உதாரணங்களை கூட நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Jonah, and he disobeyed God and he ran away from Him. யோனா அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனை விட்டு விலகி ஓடினான். And he himself knew that he was disobedient to God. அவனுக்கே தெரிந்திருந்தது அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறான் என்று. So the sailors, they put him in the water and the fish swallowed him. கப்பல் மாலுமிகள் அவனை தண்ணீரிலே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது மீன் அவனை விழுங்கினது. And when he was in the belly of the fish, அவன் மீனுடைய வயிற்றிலே இருந்தபோது he made a prayer. அவன் ஒரு ஜெபம் செய்தான். Just imagine what was his circumstance, his situation. அவனுடைய அந்த சூழ்நிலையை, அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். There is nothing to expect, right? எதிர்பார்ப்பதற்கு அங்கே ஒன்றும் இல்லை, இல்லையா? Because he becomes a food. ஏனென்றால் அவன் ஒரு இரையாக போய்விட்டான். And even in the history of Israel also, Jonah never heard that somebody came out of the belly of the fish. அந்த இஸ்ரவேலர்களுடைய சரித்திரத்திலேயும் கூட யோனா இதுவரை யாரை குறித்தும் கேள்விப்பட்டதில்லை ஒரு நபர் விதமாக மீனின் வயிற்றுக்குள்ளே போய் வெளியே வந்திருக்கிறார் என்று. So on what basis he made this prayer? அப்படியானால் அவன் என்ன அடிப்படையில் இந்த ஜெபத்தை அவன் செய்தான்? Look at those sentences. I really wondered at it. இந்த வாக்கியங்களை சற்று வாசியுங்கள், பாருங்கள். எனக்கு உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்கிறது. Verse 3, he says that you cast me into the deep. அவன் சொல்லுகிறான், நீர் என்னை சமுத்திரத்தின் நடுமையமாக ஆழத்திலே தள்ளிவிட்டீர் என்று. Then he says, flood surrounded me. அதற்கப்புறம் அவன் சொல்லுகிறான், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. Billows and rivers passed over me. அதற்கு அடுத்து நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம், உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. Then he said, I am very much sure I have been cast out of your sight. அதுக்கப்புறம் அவன் சொல்லுகிறான், நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். And what is the next sentence written there? அடுத்த வாக்கியம் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Yet I will look again. ஆகிலும் இன்னும் உம்மை நான் நோக்குவேன். Oh, what a great hope he had. ஓ, என்ன ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. Because his circumstances are very bad. என்றால் அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மிகவும் மோசமாக இருக்கிறது. He himself is a disobedient prophet. அவனே ஒரு கீழ்ப்படியாத ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். He is very much sure that God has punished him. அவனுக்கு நிச்சயம் தெரிந்திருந்தது கர்த்தர் அவனை தண்டித்திருக்கிறார் என்று. But still he is just looking at God. ஆகிலும் இன்னமும் அவன் தேவனை நோக்குவேன் என்று சொல்லி பார்த்தான். When I was going through this, the picture came to my mind is, நான் பார்த்து கொண்டிருந்த போது என்னுடைய மனதிலே வந்த ஒரு காட்சி, when we beat our children for certain reason, நாம் நம்முடைய பிள்ளைகளை ஒரு சில காரணங்களுக்காக அடித்தால், and after some time, they will have a look on us, right? அங்கே கொஞ்ச நேரத்திற்கு அப்புறமாக அவர்கள் நம்மை அப்படியே பார்ப்பார்கள், இல்லையா? ஒரு பார்வையிலே. What do you see in their eyes? அவருடைய கண்களிலே நீங்கள் எதை காண்பீர்கள்? Papa, it was too much, okay? அப்பா, ரொம்ப ஓவர் இல்லையா என்று சொல்லி, Please consider me. தயவு செய்து கொஞ்சம் என்னை நினைச்சு பாருங்க. I felt this real thing in Jonah's mind and eyes.
யோனாவினுடைய மனதிலேயும் கண்களிலேயும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை என்னால் பார்க்க முடிகிறது. My brothers and sisters, for the last 3 months, the same feeling I have in my eyes when I look into God. கடந்த 3 மாதங்களாக நான் தேவனை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் அதே ஒரு உணர்வு எனக்கும் கூட இருக்கிறது. Lord, if it is my mistake, please forgive me, and Lord, please work, and please do something on this situation. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையினுடைய காரணம் நானாக இருந்தால் தயவு செய்து என்னுடைய குற்றங்களை மன்னியும், இந்த சூழ்நிலைக்கு ஒரு சீக்கிரமாக தீர்வை கொண்டு வாரும், எங்களை விடுவியும் என்று சொல்லி. So my brothers and sisters, let us hope in the Lord even beyond our circumstances. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளை, நம்முடைய சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட நிலைமையிலேயும் நம்முடைய ஆண்டவர் பேரிலே நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை நாம் கொண்டிருப்போமாக. Second example, let me quickly just read for you. இரண்டாவது உதாரணத்தை நான் சீக்கிரமாக உங்களுக்காக வாசிக்கிறேன். Shadrach, Meshach, Abednego, they were about to place into fiery furnace. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் இப்பொழுது அந்த எரிகிற அக்னி சூளையிலே போடப்படுவதற்காக இருக்கிறார்கள். Verse 17, they expressed their faith. 17வது வசனத்திலே அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் இங்கே காண்பிக்கிறார்கள். Our God whom we serve is able to deliver us from the burning fiery furnace. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். Well, that was their faith. அதுதான் அவர்களுடைய விசுவாசம். But they had a hope. ஆனால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. What was the hope? அந்த நம்பிக்கை என்ன? Verse 18. 18வது வசனம். But if at all he is not going to save us. விடுவிக்காமற் போனாலும். What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? If at all we are going to consume in the fire, நாங்கள் அந்த அக்னி சூளையிலே எரிந்து போனாலும், that is not our end. We have a hope. அது எங்களுடைய முடிவல்ல, எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை உண்டு. So Nebuchadnezzar, you write it in your heart, we are not going to bow down your idol. ஆகவே நேபுகாத்நேச்சாரே, உமக்கு தெரிந்திருக்க கடவது, நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்வதில்லை. Because we have a greater hope in our God. ஏனென்றால் எங்களுடைய கர்த்தரிடத்திலே எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. So my brothers and sisters, let us place our hope in God beyond our time and beyond our circumstances. ஆகவே அருமை சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவரிடத்திலே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் தொடர்ந்து வைத்திருப்போம். காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலைமையிலே, எல்லா சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட நிலைமையிலே வைத்திருப்போம். Now let me take you to the last point. இப்பொழுது உங்களை கடைசி குறிப்பிற்கு எடுத்து செல்கிறேன். Exercise our hope in God beyond death. மரணத்திற்கும் அப்பால் ஆண்டவர் பேரிலே நாம் நம்பிக்கை வைத்திருப்போம். Well, see, we cannot store the time but we can just manage the time. நாம் நேரத்தை எப்படியாவது சமாளித்து விடலாம். Even we can change certain circumstances. சில சூழ்நிலைகளை கூட நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும். But this one we cannot. ஆனால் இதை நம்மால் ஒருபோதும் அப்படி செய்ய முடியாது. Not only we, nobody can do this. நான் மட்டுமல்ல, ஒருவராலும் முடியாது. Even now, for the last maybe even including China, maybe more than 5 months, all the doctors and the medical department says that we cannot help. இப்பொழுது நாம் சீனா நாடையும் சேர்த்தோமானால் கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு மேலாக அநேக மருத்துவர்கள், எல்லா மருத்துவர்களுமே அவர்கள் கூறிவிட்டார்கள், எங்களால் எந்த உதவியும் செய்ய முடியாது என்று சொல்லி. So many have died. அநேகர் மரித்திருக்கிறார்கள். But let us place our hope who can give life beyond our death. ஆகவே நம்முடைய மரணத்திற்கு அப்பாலும் நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய அவரிடத்திலே நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். Let me read for you chapter 8 verse 49 of Luke. லூக்கா 8ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். While Jesus was speaking with the multitude, someone came, from the rulers, from the synagogue, ruler's house, and saying to him, "Your daughter is dead." அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவரை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள் என்று சொல்கிறான். Now, when Jesus heard it, what did he say? இயேசு அதை கேட்டபோது அவர் என்ன சொன்னார்? Well, see, this is a news that has to
that is a what to say. It is very serious news that the Jairus also is there, and he would be shocked actually. இது மிகவும் ஒரு சீரியஸான ஒரு செய்தி இப்பொழுது வந்திருக்கக்கூடியது. அதாவது மரித்து போனால் என்கிற செய்தி. யவீருவும் அங்கே இருக்கிறான். நிச்சயமாக ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு சூழ்நிலை, ஒரு செய்தியாக இருந்திருக்க வேண்டும். But Jesus was very calm, very cool. ஆனால் இயேசு மிகவும் அமைதலாக, அவர் சர்வசாதாரணமாக இருக்கிறார். And he says that, அவர் இப்படி சொல்கிறார், do not be afraid, பயப்படாதே, only believe. விசுவாசம் உள்ளவனாய் இரு. See how Lord Jesus has a solution for anything. You just believe. எப்படி ஒரு எளிமையான ஒரு தீர்வு ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். எந்த ஒரு பிரச்சனைக்கும் நீ விசுவாசம் உள்ளவனாயிரு என்று மட்டும் சொல்கிறார். See, in Kerala, some Ayurvedic doctors, for every medicine they will have something to give, something to add. கேரளாவில் ஆயுர்வேத மருத்துவர்கள் எல்லாம் எல்லா மருந்துகளிலேயும் ஏதோ ஒன்றை அவர்கள் சேர்த்து கொடுப்பார்கள். I will say in Malayalam, chukku cheratha kashayam illa. Chukku, it's a dry ginger. அவர்கள் சொல்லுவார்கள் சுக்கை சேர்க்காத கசாயம் இல்லை என்று. Which means for any sickness you have this solution, this medicine. என்றால் எந்த ஒரு வியாதி எடுத்துக்கொண்டாலும் இந்த ஒரு மருந்து நமக்கு இருக்கிறது என்று. And our Lord's definition for any of our problem is you just believe. நம்முடைய ஆண்டவருடைய விளக்கம் இப்படியாக இருக்கிறது, எந்த பிரச்சனைக்கும் நீ விசுவாசம் உள்ளவனாக மட்டும் இரு. So our Lord Jesus says this evening to each of our heart, do not be afraid, only believe and we will be made well. Our country will be made well. ஆகவே இந்த மாலை வேளையிலே நம் அனைவருக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடிய தீர்வு இதுதான். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக மட்டும் இருங்கள், நாம் எல்லா சுகத்தையும் பெற்றுக்கொள்வோம், நம்முடைய தேசம் அது சரியாக்கப்படும். Now Jesus reached in the house of Jairus. இப்பொழுது யவீருடைய வீட்டிற்கு ஆண்டவர் வந்து சேர்ந்திருக்கிறார். And many people would be mocking him. See, he couldn't reach on time. அநேகர் அவரை ஒருவேளை அவர்கள் கேலி செய்தார்கள், பாருங்கள் அவரால் சரியான நேரத்திற்கு வர முடியவில்லை என்று. Even now as we pray, people may mock us. Hey, you have been praying, you believe in the living God, why is he not working? People would say to us. இப்பொழுது நாமும் கூட ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். நாம் ஜெபிக்கும் போது அநேகர் நம்மை குறித்து அவர்கள் கேலி செய்யலாம். ஏன் உங்களுடைய ஜீவனுள்ள தேவன் என்று சொல்கிறீர்கள் அல்லவா, ஏன் அவர் இன்னும் இந்த சூழ்நிலையை மாற்றி போடவில்லை, இன்னும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று. Here also the same. இங்கேயும் கூட அதே சூழ்நிலை. And they ridiculed him knowing that, and they ridiculed him knowing that she was dead. அங்கே அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள் என்று பார்க்கிறோம். See, Jairus, maybe his wife or somebody might have called a doctor and made the certification that she is already dead. Now nobody can bring her back. ஒருவேளை அவருடைய மனைவியோ அல்லது வேறு யாரோ அவர்கள் ஒரு மருத்துவரை அழைத்து இவள் மரித்து விட்டாள் என்று உறுதி செய்திருந்திருப்பார்கள். இப்பொழுது அவள் திரும்ப அவளை கொண்டு வருவது என்பது ஒருபோதும் ஒரு சாத்தியமாகாத ஒன்று. Time ran out, circumstances is severe now. நேரம் அது போய்விட்டது, இப்பொழுது சூழ்நிலையும் மோசமாகிவிட்டது. And now Jesus, இப்பொழுது இயேசு கிறிஸ்து, just believe in me and you will see wonders. அவர் சொன்னார், நீ விசுவாசம் உள்ளவனாக இரு, அப்பொழுது நீ அதிசயங்களை காண்பாய். And we know that he raised her up. அவளை உயிரோடு எழும்ப பண்ணினார் என்று நமக்கு தெரியும். And many people believed in Jesus. அப்பொழுது அநேகர் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். And here Jesus is trying to teach a wonderful lesson. You exercise your hope in me even beyond death. இங்கே அருமையான ஒரு பாடத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு விளக்குகிறார். நீ மரணத்திற்கு அப்பாலும் கூட உன்னுடைய நம்பிக்கையை என் பேரிலே நீ வைத்திரு என்று. Who won over death. அருமையானவர்களே, அவர் மாத்திரமே மரணத்தின் மேல் வெற்றி சிறந்தவர். And the people who believed in him only can challenge death. அவரிடத்திலே விசுவாசம் வைத்திருக்கக்கூடிய ஜனங்கள் மட்டுமே மரணத்தை சவாலோடு கூட எதிர்கொள்ள முடியும். So here in Ezekiel chapter 37, Ezekiel was taken to a valley of dry bones.
எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே ஒரு உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கிலே எசேக்கியேல் எடுத்து செல்லப்பட்டான். Dry bones means it is utterly, it is about to be broken up. You cannot bring back life anymore. உலர்ந்த எலும்புகள் என்று சொல்லும் போது அது இன்னும் உடைந்து போகக்கூடிய தருவாயில் இருக்கிறது. அதிலிருந்து ஒருபோதும் எந்த ஒரு ஜீவன் வருவதற்கு எந்த ஒரு சாத்தியமும் இல்லை. Even it is, it is almost decayed very well. அது அதிகமாக அது அது டீகே ஆகியும் விட்டது. அது அது இத்து அது மண்ணிலே அது செரித்து போய்விட்டது. And the Lord says, அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், looking at the dry bones, he is calling, dry bones, listen to the word of the Lord. கர்த்தர் அதை பார்த்து சொன்னார், உலர்ந்த எலும்புகளே. நாம் 4ஆம் வசனத்தில் அதை பார்க்கிறோம். அவர் அதை பார்த்து பேசினார், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொன்னார். And he says, look, I am going to put breath in you and make you live again. இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் என்று. So my dear brothers and sisters, our God is he has won over death. So let us put our hope who can give us greatest expectation or greatest hope in our life. மரணத்திற்கு அப்பாலும் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் பேரில் வைத்திருப்போமாக. அவர் நமக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி நம்முடைய நம்பிக்கையை அவர் பூர்த்தி செய்து கொடுப்பார். Psalm 27 verse 13 and 14, the psalmist says, yet I am confident I will see the Lord's goodness while I am here in the land of the living. 27வது சங்கீதத்திலே 13, 14 ஆகிய வசனங்களில் இப்படியாக வாசிக்கிறோம், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு. Yes, and he says, wait patiently for the Lord. Be brave and courageous. Wait patiently for the Lord. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. So my dear brothers and sisters, don't be discouraged. ஆகவே அருமை சகோதர சகோதரிகளே, ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம். Maybe in my mind or your mind, the time is running out. ஒருவேளை என்னுடைய மனதிலே அல்லது உங்களுடைய மனதிலே இப்படி யோசித்துக் கொண்டிருக்கலாம், நேரமாகிக் கொண்டே இருக்கிறதே என்று. Lord, the circumstances are going to be worse. ஆண்டவரே, சூழ்நிலைகள் எல்லாம் அது மோசமாகிக் கொண்டே இருக்கிறதே. Many are dying. அநேகர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். Even it may come to us too. ஒருவேளை அந்த நமக்கும் நேரிடலாம். But let us exercise our hope in God. ஆனாலும் நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் பேரிலே வைத்திருப்போம். Because God is always beyond time, beyond circumstances, even death. ஏனென்றால் தேவன் அவர் காலத்திற்கும் அப்பாற்பட்டவர், சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவர், ஏன் மரணத்திற்கும் கூட அப்பாற்பட்டவர். So may God bless us with these words. தேவன் தாமே இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. And I thank the assembly who has given me the opportunity to share the word of God. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த சபை எனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்திற்கு அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். May his name be praised. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.